வணக்கம். வணக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அதில் பார்த்திங்கன்னா பகுத்தறிவு பகலவன், நான்காம் கலைஞர், இன்பநிதி வருங்கால முதல்வர் அவர் நண்பர்கள் புடைசூழ வந்து அமர்ந்தபோது அந்த நடந்த சுச்சுவேஷன் என்னென்னா, பக்கத்தில் மூர்த்தி, இந்த பக்கம் துணை முதல்வர், அப்படியே தடை கொடுக்குறாரு, வருங்கால முதல்வர், நான்காம் கலைஞரை தடை கொடுக்குறாரு. கலெக்டர் எழுந்து நிற்கிறாங்க. ஏன்னா வருங்கால முதல்வரோட நண்பர்கள் அமர்வதற்காக இடம் கொடுத்து அவங்க நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த திமுகன்ற கட்சியை நடத்துறதுக்கு அந்த குடும்பம் தான் தகுதியானது. அந்த குடும்பத்தில் இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதிக்கு அடுத்து இயற்கையாகவே இன்பநிதி தான் வந்தாங்க. அந்த சூழலுக்கு அந்த கட்சியை கொண்டு போய் விட்டுட்டாங்க. எனவே அந்த கட்சிக்கு இப்போ நிர்பந்தமான நிலைமை என்ன அப்படின்னா, கருணாநிதி குடும்பத்திலேருந்து யாராவது அவங்களுடைய வாரிசுகள் தான் தலைமை ஏற்க முடியும். அப்படியான நிலைமையில் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக ஸ்டாலினை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துட்டார் அவர். அதுக்கடுத்து உதயநிதியை கொண்டு வரல அவருக்கு ஒரு சிக்கலே இல்லை, கொண்டு வந்துட்டார். அதுக்கடுத்து இன்பநிதினு காட்டுறாங்க. இன்பநிதி அடுத்து வரப்போகிறாரு, நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க. எனவே அந்த குடும்பம் செய்கிறது தப்புன்னு கிடையாது. ஏன்னா அந்த கட்சி அவங்க குடும்பத்துக்கு கட்சி, அந்த குடும்பத்துக்கு அடங்கி போனால் இருக்கலாம், இல்லைன்னா நீ வேலையை பார்த்துட்டு போகலாம். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி நீங்களா நினச்சிக்கிட்டா, சித்தாந்தம் மண்ணாங்கட்டி நீங்களா நினச்சிக்கிட்டா அவங்கள பொறுப்பாக முடியுமா? அவங்க எல்லா வேலையும் தான் பார்க்குறாங்க, வெளிப்படையாக தான் பார்க்குறாங்க. எனவே அந்த குடும்பம் எதையும் மறைச்சு செய்யலை, வெளிப்படையாக தான் செய்கிறாங்க. இதற்கப்புறம் இவங்க இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக காட்டுறது என்ன அப்படின்னா, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி தான். எனவே இன்பநிதி அடுத்த கட்ட தலைவராக வளர்றதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்குறோம். அதுக்கான தளத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம். இவ்வளோதான் அதில் சொல்லக்கூடிய செய்தி. அதற்கு மேலே நீங்கள் தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா, யாரை தோன்றணும்னா அங்கே எந்திரிச்சு நிற்க சொல்லி சொன்னதுமே எந்திரிச்சு நின்றாயில அவங்கள வேணால் தோண்டலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ டைம், கிட்டத்தட்ட அவருடைய மரண தருவாய் வர வரைக்கும் கூட காலம் தள்ளி அவர் ஸ்டாலினை கொண்டு வர்றது மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ ஏதோ ஒரு கூச்சப்பட்ட மாதிரி ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அதே ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அதை பற்றி கேர் பண்ண மாதிரி பெருசாக தெரியல. அதை விட இது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா இப்போ கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. இந்த வேறுபாடு ஏன்? இல்லை, கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் கருணாநிதி இப்படி வெளிப்படையாக பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாரு? காங்கிரஸ் என்ன நேரு குடும்பத்து சொத்தான்னு கேட்டார். அப்படி கேட்டவர் இப்படி வேலையில் ஈடுபட்டா 4 பேர் நாக்கப்படுங்க மாதிரி கேட்பான்னு அவர் நினைச்சார். சரியா? எனவே அவருக்கு அதில் ஒரு தயக்கம். முதலாவது அந்த வகையில். இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் திமுகவில் இருந்த நபர்கள் எல்லாமே ஏறக்குறைய கருணாநிதி அவர்களுடைய காலத்திலேயே இருந்த நபர்கள், ஏன்னா அடுத்தடுத்து வந்த நபர்கள். எனவே உடனடியாக உங்களால் அவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு உங்களால் ஸ்டாலினை கொண்டு வர முடியாது. அது ஒரு கால இக்கட்டான நிலைமை. ஏன்னா முதல் முறையாக அந்த குடும்பம் ஒரு கட்சியவே கைப்பற்றுது. அப்படி கட்சியவே கைப்பற்றும் போது படிநிலை தான் கைப்பற்ற முடியும். எடுத்ததுமே அண்ணா ஆரம்பித்த பத்திரிகையை ஓச்சிட்டு இவங்க ஆரம்பித்த முரசொலி இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகை தான் எல்லா சொத்தையும் சேர்த்தானுங்க. எது? இந்த திமுக சொத்தெல்லாம் சேர்த்தாங்க. அது அறக்கட்டளை உருவாக்கினாங்க. இப்படி ஒவ்வொன்றா கைப்பற்றி தன் குடும்பத்தோட சொத்தை மாற்றுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். எனவே அந்த ஆள் ஒன்றும் யோக்கியெல்லாம் கிடையாது, கூச்சப்படலாம் கிடையாது, கூச்ச நாச்சம்லாம் தான் அந்த வேலையை பார்த்தாரு. ஆனால் என்ன, சமகாலத்தில் இருந்த நபர்கள்னால அதில் ஒரு நிதானமாக நகர வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. ஸ்டாலினுக்கு அது தேவையே இல்லையே, எல்லா பேருமே அடிமைகள் தான். எனவே உதயநிதியை கொண்டு வந்துட்டேன், என்ன ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கேன், ஏற்றுக்கிறேன் சாமின்னு போக வேண்டியதான். அந்த கட்சியில் வேற என்ன வேண்டி இருக்குது, ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அவராக 2 படத்தை நடித்து ஏதாவது காமிச்சு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்பநிதி வந்துட்டா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அரசியலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நீங்கள் முதல்ல கருணாநிதி கனிமொழியை கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரி பேசணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். கனிமொழியை கொண்டு வரும்போது என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்னங்க இன்னொரு வீட்டு பொண்ணையும் கொண்டு வந்தார் உள்ள அரசியலுக்குள்ள, எல்லாத்தையும் கொண்டு வராரு அவன் பேசினான். இன்னொரு என்ன அப்படின்னா, அந்த கனிமொழியை கொண்டு வரும்போது அது கவிஞர் கனிமொழி கொண்டு வந்தார். என்னடா கவிஞர் கனிமொழி அது? ஏன்னா அவர் ராஜ்யசபாவுக்கு கொண்டு போறதுக்காண்டி அதை கவிஞர்னு மாற்றினார். அதுக்கு எல்லா பேருமே விமர்சனம் பண்ணாங்க. எல்லாருமே இதெல்லாம் என்ன மாதிரி அசிங்கமான வேலை அப்படின்னு. இன்னைக்கு ஏற்றுக்கலையா? இன்னைக்கு ஏற்றுக்கவே இல்லையாண்ணே. எனவே இதெல்லாம் ஒரு நாள் பேசுவாங்க. இதே இன்பநிதிக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஊரில் பெரிய பெரிய கட் அவுட் வச்சு ஆளாபிஷேகம் பண்ணி பெரிய அவன் காலில் விழுந்து புரள்றாங்க இல்லையாமனு பாருங்க திமுகக்காரன். இந்த காலமும் வரதான் செய்யும். ஏன்னா திமுகவோட தலையெழுத்து அதான். பெரியாரை பற்றி பேசுகிற காலகட்டத்தில் இப்போ சுயமரியாதை பற்றி கிட்டத்தட்ட மூச்சு பிடிக்க பேசுனாங்க. தீகா, அந்த சுவவீர பாண்டியன், இவங்க அத்தனை பேருமே கத்துனாங்க. அது எப்படி பெரியார் தான் எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு பிறந்த நாடு அப்படின்னு. அவர் பிறந்த நாட்டிலேயே இந்த மாதிரிலாம் நடக்குது.
இது முதலாவது நீங்க புரிஞ்சுக்க வேணும்னா, முதலாவது நீங்க இந்த கட்சியை விட்டுருங்க. இந்த கட்சியை தாண்டி கலெக்டருக்கு புத்தி எங்கி போச்சு. அவன் தான் பிழைக்கிறதுக்கு இந்த மாதிரி யார் காலையில் விழுந்து பிழைக்குன்னு தெரியும் திமுக காரன். உனக்கு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். முதலாவது அந்த கலெக்டர், ரெண்டாவது அந்த ஜல்லிக்கட்டு பேரவை நினைக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு பேரவையுடைய தலைவர் ராஜசேகரன் நினைக்கிறேன், அவரையும் போய் எதிர்த்து நிற்க சொல்றாங்க. அவர்லாம் பெரிய மனிதர், எதுக்கு போய் எதிர்த்து நிற்கணும்? அப்போ எல்லா பேருக்குமே கட்சிக்குள்ளே இருக்கிற நபர் மட்டும் கிடையாது, இவங்களை அண்டி பிழைக்கிறதுக்கு ஒரு நிறையா கும்பல் தெரியுது. அதுதான் இந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய பலமே. நீங்கள் மூர்த்தியை குறை சொல்லவே முடியாது. மூர்த்திக்கு இப்போ என்ன தேவை? மானம், மரியாதை ஏதாவது கிடையாது. அதை தாண்டது காசு. அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு இந்த குடும்பத்துக்கு நானே ஜால்ரா போட்டாகணும். அதோட ரொம்ப முக்கியம், இன்ப நிதிக்கு சோப்பு போட சொன்னாலும் போட தயார். அந்த நிலைமையில ஒரு அமைச்சர் இருக்காரே அப்போ நீ வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த லெவலில் இருந்தால் தான் உனக்கு அங்கே அமைச்சரவையே. இதுதான் திமுக உருவாகிற புதிய பகுத்தறிவு கொள்கை. அந்த கொள்கைக்குள்ள இருந்தா இதுதான் பகுத்தறிவு கொள்கை. என்ன பகுத்தறிவு? நான் பொழைக்கிறதுக்கு எதுவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தனா இதுதான் நீ பகுத்தறிவில் பாஸ் ஆகிட்ட. இல்லை எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சுயமரியாதை ஒன்று இருக்குது, அது யார் சொல்ல தேவையில்லை, எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குன்னா நீ இங்கே இருக்கா சாமி. இவங்க இப்போ திமுக உருவாக்கிக்கூடிய கருணாநிதி குடும்பம் உருவாக்கிக்கூடிய பகுத்தறிவுனா இதுதான். இதோட ஒத்து போறதுனா இருங்க, இல்லாட்டி கிளம்புங்க அப்படின்னு அமைச்சரை உருவாக்கிடுவாங்க. ஆனால் கலெக்டருக்கு எங்கேருந்து தேவை வருது? ஜல்லிக்கட்டு பேரவையுடைய ராஜசேகரன் அவர்களுக்கு எங்கேயும் தேவை வருது. எனவே எல்லா பேருக்கும் ஏதோ ஒரு பிளப்புவாதம் இருக்கோ அப்படின்னு ஒரு கசப்பான உண்மையை நம்ம ஏற்றுக்கிறதா வேணும். அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்குறது இல்லையா? அதை திமுக காரன் எப்படி பார்ப்பேன்? நான் சொல்கிறேனே, திமுக காரன் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஓகே அடுத்து இன்ப நிதி வந்துட்டாரு, இன்ப நிதிக்கு நம்ம எப்படியோ காக்கா பிடிக்கணும். எப்படி உதயநிதிக்கு ஒரு மன்றம் ஆரம்பிச்சது, ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் ஆனாரோ, அதே வழியில் எல்லாரும் பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா, திமுக சிந்தனை என்னவா இருக்குன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சுயமரியாதைலாம் இருக்காது. எப்படியாவது நம்ம இன்ப நிதிட்ட இடம் பிடிக்கணுமே, இன்ப நிதியுடைய மனசில் இடம் பிடிக்கணுமே. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அவரை குளிர்விக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அவர் எங்கேயா பார்த்தா சலா போடுவானுங்க, அவர் எங்கெங்கெல்லாம் போட வச்சுக்க அங்கே ஒரு கும்பிட போட்டு வைப்பானுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பானுங்க, அவர் நண்பர்கள் ஐஸ் வைப்பானுங்க. எப்படியாவது சுற்றி சுற்றி வந்து இன்ப நிதிக்கு இடம் பிடிக்கிறதுக்கு தான் இப்போ இவங்க முட்டி மோதுவாங்க. யார்? திமுக காரங்க. இவங்களுக்கு வந்த சுயமரியாதைன்றது இவ்வளவுதான். எல்லாமே எதை சம்பந்தப்பட்டது? தன் வாழ்வுக்கும் வசதிக்கும் இவங்க யார் காலையா பிடிக்கணும். யார் காலையா பிடிக்கிறதுக்கு இன்ப நிதி காலை பிடிச்சிட்டு போறேன். இதுல இவங்களுக்கு கூச்சப்பட போறதில்ல, மான ரோசம் வரப்போறதில்ல, எதுவும் வரப்போறதில்ல. இது ஒரு சிறந்த வாழ்வியல் கொள்கையாக வச்சிருக்காங்க. எனக்கு பல நேரம் என்ன தோணும் அப்படின்னா, இந்த நிகழ்வு, இந்த இன்ப நிதிக்கு சால்வை பத்தி இடம் கொடுத்தாங்களே, இப்போ இந்த நிகழ்வு நடந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என் நண்பர்கள் சொல்லும்போது என்ன இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு, இன்னும் புதுசாக நடந்துக்கிற மாதிரி நினைச்சு. அப்போ தோணுது என்ன அப்படின்னா, இன்ப நிதியை உள்ள அனுமதிச்சாங்க, தடவை குறித்து உட்கார வைக்கிறாங்க, தான் இருந்த இடத்த கொடுக்குறாங்க, அவரோட நண்பர்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. கான்ஃபியூசியஸ், அதாவது ஜீசஸ் வர்றதுக்கு ஒரு 300 வருஷம் முன்னாடி அவர் சொல்லுவார், உங்களுக்கு இளையவர்களாக இருந்தாலும் மரியாதை கொடுங்க, எவ்வளோ உயரம் போனாலும் பண்போடையும் பணிவோடையும் நடந்துக்கோங்க, நீங்கள் நிச்சயம் கோபமே படக்கூடாது, பெரியவர்களுக்கு மட்டும் கிடையாது சிறியவர்களுக்கும் மரியாதை கொடுங்க, இப்படி சொல்லுவார். யாரு? கான்ஃபியூசியஸ். இதை வாழ்வியல் ரொம்ப தத்துவம். ஒருவேளை அந்த தத்துவத்தை இப்படி வாழ்றாங்களா என்னமோ. இன்ப நிதி வராரு, அவர் சின்னவராக இருந்தாலும் இடம் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய உயரத்தில் தான் சரி, யாரு? மூர்த்தி எவ்வளோ பெரிய உயரத்தில் தான் சரி, பணிவோட நடந்துக்கணும் அப்படின்னு இன்ப நீதி மட்டும் நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நடந்துட்டா பரவாயில்ல, இன்ப நீதி மட்டும் நடந்துக்கிறாங்க. எனவே இதை விட ஒரு கீழ்த்தரமான அசிங்கமான அருவருப்பான ஒரு பிறப்பை பார்க்கவே முடியாது. திமுக இருக்கக்கூடிய பிறப்பு மாதிரி ஒரு கீழ்த்தரமான பொறப்பே பார்க்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு பொழப்பு பொழைச்சிட்டு வீட்டில் போய் உட்காரானா பொண்டாட்டி பிள்ளைய அவன் எப்படி பார்க்கும்? அப்படிதான் நினைக்கவே இல்லை பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இன்ப நீதி காலில் எல்லாரும் விழுகிறானா இல்லையா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம இன்ப நீதி காலில் விழுக. அவனுக்கு தேவை எல்லாமே பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நான் ஏதோ ஒரு கோயிலில் போய் விழுகிறது போல நான் கருணாநிதி குடும்பத்துக்கு காலில் விழுகிறேன்னு நினைக்கிறாங்க. இந்த நிலைமையை உருவாக்குனதுல கருணாநிதியோட பங்கு பெரிய பங்கு. இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிலைமையை கொண்டு விட்டுட்டு நீ பகுத்தறிவையும் சுயமரியாதையும் பேசுறா. சுபவீர பாண்டியன் அந்த ஆளு மீசை எடுத்துற நல்லது. சுபவீர பாண்டியன் மீசை எடுத்துட்டு டி வீரமணி ஏதாவது ஒரு நாடு தப்பிச்சு போய் தஞ்சம் பூத்துறாரு நல்லது. இங்க உட்கார்ந்து நீ சுயமரியாதை பேசுனா அந்த கும்பலை தான் நம்ம கேட்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் நம்ம திருத்த முடியாது, திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நாம திருத்த வேண்டிய ஒரு கும்பல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எவ்வளவு பகுத்தறிவு வாய்க்கிலேயே பேசி வாழ்ந்துட்டு இருக்க யாரு? டி வீரமணியும் சுபவீர பாண்டியனும் அந்த அளவுல பிடிக்கணும். நீ அடுத்தவனுக்கு நடத்தாத ராஜா. கருணாநிதி குடும்பத்தை வாழ்க்கையை பாரு, அதை சுத்தி இருக்க வாழ்க்கையை பாரு,
அதை பத்தி பேசிட்டு மற்ற மேடைகளுக்கு ஏறு. அதுக்கு முன்னாடி நீ மேடை ஏற அவசியமே கிடையாது. மற்றவங்க சுய புத்தி இருக்கு, உனக்கு சுயமரியாதை இருக்கா, உனக்கு சுய புத்தின்னு ஒன்று இருக்கா, உனக்கு மான ரோசன் ஒன்று இருக்கா, ஈனத்தனமான ஒரு வாழ்க்கை உனக்கு வாழ்றேன்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு அந்த ஆளுகளை பார்த்து கேட்கணும். இப்போ மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் நம்ம நீங்க சொல்றதை வச்சு கான்ஃபியூஷியஸுடைய கொள்கை பிரகாரம் வாழறாங்கன்னு வச்சுக்கலாமே. நான் என்ன கேட்குறேன்னா, கலெக்டர்ன்றது வந்து திமுகவோட அவங்களுடைய அரசியல்வாதி கிடையாது. அவங்க ஒரு கலெக்டர்ன்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, சுயமரியாதை அவங்களுக்கு இருக்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை யாரும் அச்சுறுத்தல, என்னை யாரும் மிரட்டல, நானா தான் எழுந்துக்கினேன். நான் இதில் ஒரு பதில நானே எழுந்து உட்காறேன், நீனே எழுந்து போகிற அளவுக்கு அவர் யாரு? அவ்வளோ முக்கியமான நபர் அவர். நான் கேட்குறேன், நீ பார்க்கறது அங்கிட்டு ஒரு சீட்டை போட்டு உட்காந்து பார்க்கணும் தானே. ஓ சீட்டுக்கான மரியாதை நீ தானே குறைக்கிற. நீ யாரு? நான் ஒரு மாவட்டத்தோட கலெக்டர். அப்புறம் மாவட்டத்தோட கலெக்டருக்கான அதிகாரம் என்ன? உன்னை யாராலும் அசைக்க முடியாது, முடிஞ்சா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீ ஒரு சுயமரியாதை இருக்கு, என்ன வரல பாரு. எந்திரிச்சு போன்ற என்ன வருதுன்னா, உனக்கு எந்த அளவுக்கு பொருளீட்ட கூட ஆசை இருக்கும். இந்த ஆளும் ஆட்சியாளர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம கூட வரலாம். ஆனால் இந்த மாதிரி அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் வந்தோட எந்திரிச்சு நின்று வெளியே போகணும் அப்படின்ற அளவுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை வருதுன்னா, அப்படி என்ன கலெக்டர் வாழ்க்கை தேவைன்ற? அதான் சொல்கிறேன், எல்லா பேருக்கும் இங்கே என்னன்னா கூச்ச நாசம் இல்லாமல் எப்படி ஆகிப்போச்சு அரசியல் அப்படின்னா, அரசியல்வாதிகள் முக்கியமாக கருணாநிதி குடும்பத்துக்கு ஜால்ரா அடிக்கவும் கும்பிட்டு உழுகவும் இங்கே எவனுக்கு தெரியுதோ அவெல்லாம் பொழைச்சிக்குவேன். இப்படியான ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கல, இவங்க உருவாக்கி அதில் வாழ்றாங்க. யாரு? இந்த கும்பல் எல்லாமே அதை தந்திரமாகவும் இல்லாட்டி சாதுரியமாகவும் பொழைக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க நம்பவும் வச்சிருக்காங்க. அதை தான் மற்றவனும் ஃபாலோ பண்ணுறான். எனவே ஒட்டுமொத்த கட்சியும், திமுக ஒட்டுமொத்த கட்சியும் நீங்கள் புழு இருக்கு இல்லையா, அதை போய் குத்துனா கூட அது எதிர்த்து நிற்கும். இவனுக்கு அந்த எதிர்ப்பு கூட வராது. இவங்க அந்த அளவுக்கு ஒரு அடிமைன்னா ரத்தம், அணு, உடம்பு எல்லா சதகித எல்லாத்திலையுமே 100% ஊறிப்போன அடிமைங்க. அந்த குடும்பமா அப்படி தரையில படுக்கவும் செய்ய அப்படி ஒரு கீழ்த்தரமான பொழப்பை பொழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசியலை கொண்டு போய் விட்டாங்களே, அதற்காக நம்ம கருணாநிதி குடும்பத்தை ஏசலாம் ஒழியே. ஆனா இந்த மாதிரி பிழைக்கிற கும்பல் இருக்குல்ல, அவன் நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த டைம் நடந்தபோது கல்லூரி மாணவர்கள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து கிட்டத்தட்ட கட்சியெல்லாம் மறந்து அனைவருமே போராடி அதை வெற்றி பெற்றாங்க. ஆனால் இது நடக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறாங்க, அந்த போராடினவங்க அத்தனை பேரும் பின்னாடி நிற்கிறாங்க. அது பார்க்கும்போது வந்து அந்த போராட்டம் நடந்ததுக்கான அர்த்தமே மங்கி போன மாதிரி இருக்கு. அந்த போராட்டம் ஓகே, அது போராட்டம் எனக்கு ஆயிரத்தி கருத்து வேறுபாடு உண்டு. அது தெளிவை ஜல்லிக்கட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி, அது அரசு நிகழ்ச்சியாக நடத்துறீங்க. அந்த அரசு நிகழ்ச்சியாகவே நடத்தணும். அதை ஏன் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக மாற்றுறீங்க? ஒரு கட்சி நிகழ்ச்சியாக மாற்றுறீங்க, சரி போகுது. அதையும் தாண்டி ஒரு ராஜ குடும்பம் வந்து மேற்பார்வையிட்டு போக முடியாது. நீங்களே சொல்லுங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ராஜாக்கள் வந்தால் வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்துலேருந்து வந்து மேடையில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க கடை. அதுக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், கான்ஃபியூஷியஸ் தன்னுடைய சுயமரியாதை சம்பந்தமாகவும் வாழ்வியல் சம்பந்தமாகவும் ஒரு அரசர் எப்படி இருக்கணும் அப்படின்ற சம்பந்தமாகவும் சிந்திச்சது சும்மா 3000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இருந்த அறிவு கூட இன்னைக்கு இருக்கிற இவங்க கிடையாது. எவ்வளோ ஒரு கற்காலத்தை கொண்டு போயிட்டாங்க, புரியுதா? இவங்க கொண்டு போயிருக்கிறது ரொம்பவும் கீழ்த்தரமான ஒரு காலத்துக்கு. அதாவது 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி அடிமையாக வாழ்ந்துருப்பாங்கல்ல, அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டு இவங்க சொல்கிறாங்க பகுத்தறிவை பற்றி. 3000 வருஷத்துக்கு முன்னுக்கு யோசிச்ச ஒரு நபருடைய சிந்தனை கூட உங்கள்கிட்ட இல்லைடா, அதில் ஒரு கருத்தில் கூட நீங்கள் வாழலடா. அப்படி ஒரு அரசியல் கீழ்மட்டமாக மாக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி? தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு, மானம் கொடுத்தது நாங்கள், உனக்கே மானம் கட்ட நாய், நீ என்ன அடுத்த பற்றி பேசிட்டு இருக்க? இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்போ திமுக அனுதாபிகள் திமுக ஓட்டு போடுறோம், இது எப்படி சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஓட்டு போடலாம் விடுங்க, திமுக ஆதரவாக தெரிப்பால அவன் புத்தி என்னவா இருக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க 4 பேரையா யோசிச்சிருப்பீங்களா? 4 பேரையா விசாரிச்சிங்களா இல்லையா? உங்க சொந்த பந்தத்துல எவன்டா ஒருத்தன் திமுக பேசுனீங்களா? கண்டிப்பா. அவன் சொன்னது சொல்லுங்க. அதான் அந்த சம்பவம் நடந்து மறுநாள் காலையில் சொந்தக்காரர் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என்ன பாத்தியா அப்படின்னாரு. என்ன பாத்தியா உதயநிதி இன்பநிதி பாத்தியா? பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த சங்கிங்க இவங்களுக்குலாம் செம காண்டாவல்ல. ஏன் அப்படின்னா, ஆமாம் கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி, உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குலாம் வயிற்றுச்சலாக இருக்குமே அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்குலாம் காண்டாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாது இந்த இடத்துல, இவன் எதுக்கு இதை பேசிக்கிறாங்க கேட்டா, இவங்க எதுக்கு நம்மளை பார்த்து வைத்தறிச்சல், இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் இவங்க புத்தி. அதாவது இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் வைத்தறிச்சல் போடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறானா, இவன் எந்த அளவுக்கு புத்தியில கீழே இருக்கான்.
யோசிச்சு பாருங்க, இவங்க புத்தி அவ்வளவுதான். அது எப்படி வச்சுட்டாங்கன்னா, ஓ நீலாம் கோவப்படுறியா, அப்ப ஏறலாம். ஏன்டா அறிவேட்ட கும்பல்களா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு அரசியல எப்படி உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னா, அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் ஒண்ணு இல்லைன்னா அந்த கட்சி ஜனநாயகத்துக்கு தேவையில்லை. எப்படி நீங்க அம்பேத்கர் போட்டுற ஊருக்குள்ள அம்பேத்கரை போற்றி வசனம் எழுதினால அந்த நபர் தான் சொல்றாரு, ஒரு கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் ஒண்ணு உங்களால உருவாக்க முடியல அப்படின்னா அந்த கட்சி நிச்சயமாக ஜனநாயகத்தில் எதுவுமே செய்யப்படுறது. அது மீண்டும் அரசர் வாழ்க்கையை தான் உருவாக்கணும். அவர் சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு எதாவது நடந்து இருக்குது, ஒரு கட்சிக்குள்ள ஜனநாயகத்தை உருவாக்க முடியல, அந்த கட்சி அப்புறம் ஜனநாயக தன்மையோட ஒரு ஆட்சி நடத்த முடியும்? அறிவு இருந்தா இதை யோசிப்பான் இல்லையா? நீ பெரியாரிய கொள்கை வேணா எதுவும் வேணா, அது தப்புன்னு யோசிக்கிறத தாண்டி அவங்கெல்லாம் பாருங்க அப்படி எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான்னா எவ்வளோ பெரிய பகுத்தறிவோட வாழ்ந்துருக்காங்க. இப்படிதான் இவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக ஓட்டு போறவனுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம எதுக்கு முட்டு கொடுக்கணும் விவசாயே இல்லாமல் விட்டு கொடுப்பானுங்க. இவங்க வாழ்றது இன்னொரு ஒரு உலகத்துல, அந்த உலகத்துல இவங்க வாழ்றாங்க. நம்மளால உசுப்பி கூட சொல்ல முடியாது, கிள்ளி கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் மரத்து போச்சு, மரத்து போய் ஒரு மரமா தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ நடந்த இந்த விஷயத்த உங்களுடைய நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு மனசுல என்ன கடைசியா தோணுச்சு? இந்த திமுகன்ற கட்சி அழியணும், அழியறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஜனநாயகத்தில் எந்த நல்லதும் தரப்போறது. நீங்க வாய்ப்புகளை முழுமையா அடைக்கிறீங்க. ஒரு வாய்ப்பை ஒரு குடும்பம் தான் நடத்த முடியுன்ற நிலைமைக்கு உருவாக்கிட்டீங்க. கீழே இருக்க யாரும் உங்களால கேள்வி கேட்க முடியாது. கடா ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, கருணாநிதி குடும்பம் உருவாக்கிச்சுன்னா, இப்போ நீங்க பொன்முடியை திருத்த முடியாது, அந்த போட்டு நேருவை திருத்த முடியாது திருச்சியில, நீ அந்த போட்டு திண்டுக்கல் ஏரியாவில் பெரியசாமியை திருத்த முடியாது, நீ எந்த பக்கத்துமே அங்கிட்டு கதிரானந்த் யாரு துரைமுருகனை திருத்த முடியாது. எல்லா பேரும் தன் மகனை கொண்டு வந்துருவாங்க. கடா அப்ப இங்க என்ன ஆயுது அப்படின்னா, எல்லா வாய்ப்புகளுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து கிளையில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியம் நகரம் இதெல்லாம் அவன் மகனை கொண்டு வந்துருவாங்க. கடா அப்ப இது எல்லாமே ஒரு அடுக்கு மாதிரி மாத்திருச்சு. இதுல எந்த இடத்துல ஜனநாயகமும் ஒண்ணு நீங்க பார்க்க முடியுது? ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைச்ச ஒரு கும்பல் தான் அது கருணாநிதி வகைரா தான். அவங்க பண்ணதை அப்படியே கீழே இருக்கலாம் பண்றானுங்க, இவங்களால கேள்வி கேட்க முடியாது. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஒரு அரசர் கீழே நிறைய சிற்றரசர்கள், அது கீழே நிறைய நிலச்சுமந்தார்கள். இதானே அந்த காலத்துல ஒரு 3000 வருஷம் முன்னுச்சு, அதை தான் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இவங்களை புகழ்ந்து பாடி காசு வாங்கி பொழைச்சிருந்தானுங்க சில பேர். அந்த கும்பல் தான் இதுக்கு அல்லக்கை வளர்த்திடுறாங்க. கடைசியில் இதோட அவலமான நிலைமையை பாருங்க. இப்ப உதயநிதி வந்து உட்காருக்காரு. உதயநிதியுடைய அமைச்சரவையில் யார் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க? யாருன்னா அவருடைய நண்பர்கள். இப்போ இன்பநிதியுடைய நண்பர்கள் அவங்களாம் பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. அப்போ மினிஸ்ட்ரி அவனுக்கு மரியாதை கிடையாது, மினிஸ்டர் அவனுக்கு மரியாதை கிடையாது, அந்த போஸ்ட்ல இருக்கான். ஆனால் அவன் கூட உதயநிதி அவர்களையோ இல்லை இன்பநிதி அவர்களுடைய நண்பர் கூட இருக்க முடியாது, நண்பிகள் கூட இருக்க முடியாது. அந்த லட்சத்துக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமா கெடுத்து குட்டிச்சோரம் இந்த கட்சி தேவையா அப்படின்னு மக்கள் யோசிக்கணும். இதுதான் மாற்றத்துக்கு சரியான நேரம்ன்றத சரியா உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு இன்பநிதியை கொண்டு உட்கார வச்சு. இதை கூட உணர முடியல அப்படின்னா இதற்கு மேல இந்த தமிழகத்துல வாழ்றதுல அர்த்தமே இல்லை. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் ஏதாவது சாதிக்க நினைப்பால, இல்லை அரசியல் நோக்கி வருவாங்க நினைப்பால, அவன் நாட்டை கிளம்ப வேண்டி போயிடும். நீ எக்கேறு கேட்டுக்கும் போ, இது ஒரு ஊரு, இது ஒரு நாடு அப்படி கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா வெறுப்பு வந்துடும், வாய்ப்புகளை முழுமையா மறுக்கிறது இல்லையா? இதுதான் ஒரு நாட்டில் லஞ்ச லாவணியத்தை விட மிக மோசமான விஷயம் எது நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சரியான நபருக்கு வாய்ப்பை மறுக்கிறது. அவர் மிடில் கிளாஸ்ல பிறந்திருப்பான், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அதற்காக அவன் சாதனை பண்ண தகுதியற்றவன் கிடையாது, அவன் மேலே வர்றதுக்கு தகுதியற்றவன் கிடையாது. அந்த வாய்ப்புகளை மறுக்கவே கூடாது, அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் மனதாக வைக்கணும். அப்போதான் ஜனநாயகத்தில் தகுதியான நபர்கள் மேலே வந்து நல்ல நிலைமைக்கு நாட்டை நடத்த முடியும். அந்த வாய்ப்பையே ஒன்று அடைக்குது, அதை முடக்குதுன்னா அது அழிக்கப்பட வேண்டியது. அந்த வேலை திமுக அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டியது தமிழகத்துக்கு நல்லது. இல்லையா தமிழகத்துக்கு காலி விட்டுறது நல்லது. மிக்க நன்றி. நன்றி.